வணக்கம். மேஷம் ராசிக்கு இந்த வாரம் ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்த அமைப்புகளில் இருந்தாலும் ஆட்சி பலத்தில் இருக்கார். ஒளி இழக்காத சந்திரனாகவும் இருக்கிறாரு. அந்த வகையில் உடல் ஆரோக்கியம், படிக்கும் மாணவ மாணவருக்கு வண்டி வாகனம் இது போன்ற அமைப்புகள்லாம் சாதகமான சூழல் ஏற்படும். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 5-6ஆம் தேதி மதியம் வரையிலும் கடகத்திலே இருக்கிறாரு. இது சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பவர்கள் சாதகமான அமைப்பை பெறுவாங்க. அடுத்ததாக புதன் 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போது 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைஞ்சிருக்காரு. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போட்டி மனப்பான்மை, தேவையில்லாத கஷ்டங்கள் இது எல்லாமே இருந்திருக்கும். அதே போல் சகோதர வகையில் இளையவர்கள் மூலியமாக எதிர்பாராத போட்டிகள் இருந்திருக்கும். அந்த அமைப்புகள்லாம் இப்போ புதன் பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்து குருவின் பார்வையில் இங்கே இணையிறதுனால இது எல்லா அமைப்புமே அப்படியே விலகி, அதுவும் புதன் 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. வேலையில் வருமானம் குறைவாக இருந்தாலும் மன நிம்மதி தரக்கூடிய ஒரு வேலை அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் 3ஆம் இடத்தை இந்த புதன் பார்க்கறதுனால புதிய விஷயங்களை தொடங்குவதற்கும், அதே போல் சகோதர ஒற்றுமை, அதே போல் இளையவர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இப்போ அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிக்கு அதிபதியை 9ஆம் இடத்துல செவ்வாய் அஸ்தங்கம் பெற்றிருக்காரு. சுக்கரனையும் அஸ்தங்கம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் ரீதியிலும், அதே போல் மேல் அதிகாரியினுடன் கவனமாக இருப்பதும், அதே போல் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பதும் நன்மை. இருந்தாலும் குருவின் பார்வையால் பெரிய கஷ்டங்கள் எதுவும் வந்துட போகிறதில்ல. குறிப்பாக மேஷராசிக்காரர்கள் விரைய சனியினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் எதையும் தாங்கி நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் ராசிக்கு அதிபதி அமர்ந்திருக்கிறாரு. அந்த வகையில் வருவதை கூட எதிர்த்து போராடக்கூடிய மனப்பான்மை இப்பொழுது மேசராசி நண்பர்கள் அனைவருக்கும் இருப்பதனால எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக மேசராசி நண்பர்கள் அனைவருக்கும் அமைகிறது. நன்றி, வாழ்த்துக்கள்.